நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீனாவும் ஸ்ருதியும் கிச்சனில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, மீனா வந்து பொறுமையாக இருக்கிறீங்க வைக்கிறீங்க, நீங்கள் எப்படி இப்படி பொறுமையாக இருக்கிறீங்க? நானாக இருந்தேன்னா இப்படிலாம் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, அப்போ நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்க? இல்லை, எனக்கு கோபம் பயங்கரமாக வரும், அதனால் எடுத்ததை கொண்டே அடிச்சிருவேன், இல்லாட்டி எரிஞ்சு விட்டுருவேன், எனக்கு அந்த கோவம் அடங்கந்தண்டியோ நான் சண்டை போடுவேன், இல்லைன்னா பேசி விட்டுருவேன், அவங்க என்ன பேசுனாங்களோ அதை விட டபுளாகவே நான் பேசிடுவேன், உங்களை மாதிரிலாம் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன் அப்படி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ போல் மீனா வந்துட்டு, அப்போ அத்தை ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. கேட்குறதுக்கு, அவங்க என்னை வந்து இப்படிலாம் உங்களை மாதிரிலாம் என்னிட்ட பேசுனாங்கன்னா, நான் இந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு கிச்சனில் இருந்த கரண்டியை எடுத்து அதை அடுப்பில் சூடு பண்ணி, இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு எக்ஸு கணக்கட்டாக ஒரு சூடு வச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கிச்சனுக்கு பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற விஜயா வந்து, அடடா இது என்ன இப்படி இருக்குது இந்த பொண்ணு, அதுக்கு ரோகிணியும் நம்ம ஸ்ருதியும், ரோகிணிக்கும் ஸ்ருதிக்கும் மீனாவே இப்போ எவ்வளவோ பரவாயில்ல போலையே அப்படின்னு மீனாவை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ஒன்று ஒன்றாவும் விஜயாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஸ்ருதி ஆரம்பத்தில் இருந்தேவும் அவங்க எந்த விஷயம் பேசினாலும் கரெக்டாக பேசுகிற மாதிரி தான், அதாவது நாடகத்துக்காண்டி பேசுகிறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் அந்த ஃபேமிலியில் இவங்க கரெக்டாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ருதியை பற்றி.